ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். மாதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. அதுக்குள்ளே செப்டம்பர் வரப்போகுது. செப்டம்பர் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அடுத்த மாதத்துலேருந்து மழையிலே போயிடும். கிறிஸ்மஸ், நியூ இயர். வாட் அ பியூட்டிஃபுல் இயரில். ஆக்சுவலி எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது எனக்கு. அப்படிலாம் என்னடா அது டக்குன்னு 2025 வந்துச்சு அப்படின்ட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஏதோ ஓகே, ஆனால் வருஷம் அது பாட்டு கரெக்டாக தான் போகுது. நாம் தான் பயங்கர ஆக்கியபைடாக மாறிட்டோம். எல்லாம் இருக்கட்டும், வேர்ட் ஆஃப் காடை மறந்துடாதீங்க. இப்போ நான் பேசுகிறது ரொம்ப ஈஸி. இப்படி வேர்ட் ஆஃப் கார்டுன்னு உட்காந்து ரொம்ப கேமரா முன்னாடி அழகாக பேசலாம். ஆனால் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அப்போது ஏசப்பா நமக்கு கிருபை தரணும். ஆண்டவர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஏன் வேர்ட் ஆஃப் காட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நிறைய பார்த்தோம் இந்த எபிசோட்ஸில். தொடர்ச்சி அந்த மாதம் ஃபுல்லாக பார்ப்பதற்கு ஆவியானவர் கிருபை தருவார். இன்றைக்கி ஒரு காரியத்தை கற்றுக்க போகிறோம். ஜான் சாப்டர் 5:39. ஏன் இந்த வேர்ட் ஆஃப் காட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதாவது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறார்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷில் நான் வாசித்து காட்டுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூ ஸ்டடி த ஸ்கிரிப்சர்ஸ் diligently because you think that in them you have eternal life. These are the very scriptures that testify about me அப்படின்றார். நீங்கள் வேத வாக்கியங்களாம் ஆராய்ந்து படிக்கிறீங்க. ஏன் படிக்கிறீங்க? இதனால் நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு படிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, these are the very scriptures that testify about me. வெறும் இட்டர்னல் லைஃப் மட்டும் கிடைக்குதுன்றதுக்காக இல்லை, இதெல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. இப்போ இந்த வேர்ட் ஆஃப் காட் படிக்க என்ன நடக்குது? இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கொள்கிறோம். சில பேர் இயேசு யாருன்னே தெரியாமல் அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் யார், அவர் குணங்கள் என்ன, அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்னத்தை செய்ய இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்கள். தான் போட்டிருக்கு பாருங்கள். தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். மேலோட்டமாக படிக்கிறதில்ல, ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அங்கே மட்டும் இல்லை, இது படிக்கிறனால நித்திய ஜீவன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை சார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை. ஆண்டதான் விரும்புகிறார். நீ சும்மா படிக்கிறது இல்லைப்பா, என்னை குறித்து அதில் போட்டிருக்கு, என்னை குறித்து தெரிஞ்சுக்கோ. ஃபாதர் ரொம்ப அழகாக பாட்டு எழுதிருக்கிறார்ல, இன்னும் உண்மை அறியணும். அப்போது வேர்டு படிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கி நான் என்ன ஸ்பெஷல் உங்களை பற்றி கற்றுக்க போகிறேன். இது பேசும்போது ஆவியானவர் எனக்கும் இந்த ஞானத்தை தரணும். எனக்கும் அதை நான் ஜெபத்தை பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களை குறித்து இன்னும் அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே. அப்படி அதுக்கு தான் வேர்ட் ஆஃப் காட். டு லேர்ன் மோர் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். லேர்ன் மோர் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். சும்மா வெறும் எட்டர்னல் லைஃப் பரலோகம் கிடைக்கும் இது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பரலோகம் போகணும். பரலோகம் ஆக்சுவலி ஸ்பெஷல் இல்லை, அங்கே இயேசு தான் ஸ்பெஷல். ஆமாம். ஆகவே லேர்ன் மோர் அபவுட் ஹிம் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.